சாம்சங் வந்து Galaxy S26 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை சாம்சங் Galaxy S26, S26 Plus மற்றும் S26 Ultra அப்படிங்கிற 3 ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த டாப் அண்ட் சாம்சங் Galaxy S26 Ultraல என்ன விஷயங்கள் வருது, போன ஜென்ரேஷன் Galaxy S25 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் எப்படி இருக்கு, அதுபோல் இந்த ஃபோன் அப்கிரேட் பண்ண ஒர்த்தா இல்லையா, மேலும் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு முதல் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து 7.9 mm திக்னஸோட 214 கிராம் வெயிட் வருது. போன தடவை லான்ச் ஆன Galaxy S25 Ultraவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த Galaxy S26 Ultra அதோட ஸ்லிம்மாகவும் வெயிட் கம்மியாகவும் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி அதே மெட்டாலிக் பாடி தான் வருது. ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ஃபோன் வந்து ஸ்லிம்மாகவும் வெயிட் கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பில்டு போனதில் கொடுத்த மாதிரி அதே ப்ரீமியம் பில்டு தான் இருக்குது. இந்த Galaxy S26 Ultraவில் வந்து ஒரு 6.9 இன்ச்க்கான Quad HD+ உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது LTPO பேனலாக கொடுக்குறாங்க. மேலும் இந்த AMOLED டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து 2600 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இது போக HDR கண்டென்ட்ஸ், HDR சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இது போக நமக்கு வந்து அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வருது. மேலும் இந்த பஞ்சுவல் டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து கார்னிங் கோல்ட் கிளாஸ் ஆர்மர் 2 அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஹார்டான கிளாஸ் ப்ரொடெக்ஷனில் கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து டிஸ்பிளே ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோனில் ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிரைவசி டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த சாம்சங் Galaxy S25 சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி வந்து மறைச்சு வைக்க முடியும். அதாவது நமக்கு குயிக் செட்டிங்ஸில் பிரைவசி டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு சைடில் அந்த ஃபோனுக்கு சைடில் இருந்து யார் பார்த்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி செட் பண்ணி வைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நமக்கு சைடில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து நமக்கு வந்து பிரைவசி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் செய்ய முடியும். அதாவது இந்த பிரைவசி டிஸ்பிளே ஃபீச்சர் மூலமாக குறிப்பிட்ட ஆப்ஸ், அதாவது எந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்றீங்களோ அந்த ஆப்ஸோட இன்ஃபர்மேஷன் யாருக்கும் சைடில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரைவசி டிஸ்பிளே ஃபீச்சர் ஆன் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க எனேபிள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஸ்ல இருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கூட யாருக்கும் தெரியாது. அது குறிப்பிட்ட ஆப்ஸ்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை சைட்லேருந்து பார்த்தாங்கன்னா டிஸ்பிளே தெரியும், டிஸ்பிளேல கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரியும், ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் மறையிற மாதிரி இந்த பிரைவசி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ்வலாக நமக்கு வந்து ஒய்டு பிக்சல்மாங்க, அதாவது இந்த பிக்சலோட அந்த லைட்லாம் வந்து ஒய்டாக பரவும், அதை வந்து நேரோவாக மாற்றுறது மூலமாக நமக்கு வந்து சென்டரில் மட்டும் அந்த டிஸ்பிளேயோட அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக பிரைவசி டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு புது சூப்பரான ஃபீச்சரை இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் Snapdragonோட 8 Gen 5 அப்படிங்கிற 3 nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 840 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் ரேங்கிங் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாம் மல்டிடாஸ்கிங் பண்ணால் சரி இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும். போன நமக்கு சாம்சங்கோட Galaxy S25 Ultraல Snapdragonோட 8 Gen 8 அப்படிங்கிற சிப்செட் பயன்படுத்தினேன். இந்த ப்ராசர் அதை விட கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி என்ன ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட்லேருந்து கிடைக்கும். மற்றபடி மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் இது கிடையாது. மேலும் நமக்கு வந்து கேம் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய வேப்பர் சேம்பரும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து ஹீட்டிங் இந்த ஃபோனில் அந்த அளவுக்கு இருக்காது. அதே ஃபோனோட வாய்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் Android 16 பேஸ் பண்ண 1UI 8.5 இன்டர்ஃபேஸில் என்னது அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 7 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 7 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. இது போய் இந்த வாய்ஸில் வந்து பல விதமான AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா நவ் நுட்ஜ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக இந்த ஃபோட்டோஸ் தேடுறது, அது போக பல விதமான AI டாஸ்க்லாம் வந்து பண்ண முடியும். குறிப்பாக அந்த நமக்கு இந்த டிக்கெட் ரிசர்வேஷன் மாதிரி விஷயங்கள் வந்து தானாலே பண்ணி கொடுக்கும். இது போக வந்து ஷெடியூலிங் பண்ணோன்னா தானாலே பண்ணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் மெசேஜில் ஸ்க்ரீனில் உள்ள கண்டென்ட்டை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு AI வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ரியல் டைம் சஜஷன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரீஃபிங்கும் பண்ணும். அதாவது நவ் நுட்ஜ் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக ப்ரீஃபிங்கும் நடக்கும். அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அதுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துரும். இது போக நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணும். மற்றபடி பிக்ஸ்பிலேயே வந்து புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்சங்கோட AI தான் அது. அதுலேயும் கான்வர்சேஷனல் பிக்ஸ்பி அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த ஃபீச்சர் மூலமாக நேச்சுரல் லாங்குவேஜில் வந்து நம்மகிட்ட வந்து உரையாட முடியும். இதுபோல் அடிஷனலாக கூகுளோட இந்த சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் இருக்குது. அதுபோல் பல விதமான கூகுளோட இன்டகிரேஷன், இந்த AI இன்டகிரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. AI இன்டகிரேஷன் எல்லாமே டீப்பாக கொடுத்துருக்காங்க. முந்தைய கேட்டிலும் பல விதமான AI டாஸ்க் உள்ள பண்ண முடியும். அடுத்ததாக அந்த சாம்சங் Galaxy S26 Ultraவோட கேமராஸை பற்றி பார்க்கலாம். பேக் சைடு நமக்கு 4 கேமரா இருக்குது ஆஸ் யூஷுவல். மொதல் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது வந்து f1.6 அபர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸை பொறுத்தவரையும் இது ஒரு 1/1.3 இன்ச்க்கான சென்சராக வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது மூலமாக 120 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்கலாம். f1.9 அபர்ச்சரில் வருது. மூணாவதாக ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு 3x ஆப்டிகல் ஜூம் கேமராவாக வருது. இதுவுமே f2.4 அபர்ச்சரில் வருது. மேலும் இதே கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது.
நாலாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமரா மூலமா 5x ஆப்டிகல் ஜூமும் 100x வந்து டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும். இது f2.9 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4K 60 சப்போர்ட் இருக்கு. இது போ 8K ல வந்து 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ற ஃபீச்சர் இந்த போன்ல இருக்கு. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 12 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மூலமா 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ணலாம். இது போக கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான வீடியோ கேப்சர் பண்றதுக்கு ஹரிசாண்டல் ஸ்டேபிள் வீடியோவும் கேப்சர் பண்ணலாம். அதுக்கு ஒரு டோகல் வச்சிருக்காங்க. இது வந்து வெர்டிகலா கூட நீங்க வந்து ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த கேமரா இன்டகிரேஷன் கேலரி கூட பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நமக்கு வந்து இந்த ஏஐ மூலமாக சஜஷன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடிட் பண்ணி தரும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி டாகை வந்து இந்த பிக்சரில் ஆட் பண்ணுன்னு சொன்னால் ஆட் பண்ணி தரும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. என்ன ட்ரெஸ் வந்து வேணுங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ்க்கு உங்களோட ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக மாற்றி தரும். இது இப்போ ஆட்டோ ஃபில் ஃபீச்சர் இருக்குது. அது மாதிரி எம்டி ஸ்பேசஸ் எல்லாத்தையும் வந்து என்ன ஆப்ஜெக்ட் மூலமாக ஃபில் பண்ண நினைக்கிறீங்க ஃபில் பண்ண முடியும். இப்போ கேக் வந்து கடிச்ச கேக்கு கூட ஃபுல்லாக மாற்றி தருது. அது மட்டும் இல்லாமல் பபுள்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுன்னா அதையும் ஆட் பண்ணி தருது. அது மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா விதமான கொரிக்கும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக ஃபில் பண்ணி தரும். அது போக நமக்கு டாக்குமெண்ட் ஸ்கேனர்ஸ் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அதாவது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து டாக்குமெண்ட்டாக மாற்றி தர முடியும். அது போக இந்த டாக்குமெண்ட் வந்து மெர்ஜும் பண்ணலாம். இது போக ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுற ஃபீச்சரும் இருக்குது. இது போக நைட் ஃபோட்டோகிராஃபிக் அப்படிங்கிற ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. அது போக நைட் வீடியோ கேப்சர் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. முந்தைய கட்டில் ரொம்ப பிரைட்டான ஒரு வீடியோஸ்லாம் இதுல இருந்து எடுக்க முடியும். இருட்டில் நேரத்தில் எடுத்தீங்கன்னா கூட நமக்கு வந்து பெரிய லெவலில் கிரெயின்ஸ் இல்லாமல் தெளிவான வீடியோஸ் இது மூலமாக எடுக்கலாம் சொல்றாங்க. இதே மாதிரி கேமராஸை பல விதமான ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர்ல பெரிய லெவலில் என்ஹான்ஸ்மெண்ட்ல இதே ஹார்ட்வேர் தான் போன தடவை Galaxy S25 Ultraலையும் பயன்படுத்துறாங்க. அதே கேமராஸ் தான் இப்போ Galaxy S26 Ultraலையும் இருக்கு. ஜஸ்ட் வந்து இந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. மற்றபடி ஹார்ட்வேர்ல பெரிய லெவல் வித்தியாசம் இல்லை. மற்றபடி இந்த ஃபோன்லேயே நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 5Gக்கான ACNC சப்போர்ட், Wi-Fi 7, Bluetooth 6.0, UWB மாதிரியான பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. NFC-யும் இருக்கு. ஆனால் நமக்கு வந்து ஒரு அப்கிரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி கூடல அதே 5000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் கூட்டியிருக்கலாம். அது கூட்டாமல் விட்டாங்க ஏன்னு தெரியல. போன தடவை மாதிரியே 5000 mAh பேட்டரி இந்த தடவையும் இருக்கு. ஆனால் சார்ஜிங் ஸ்பீடை கூட்டியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது Galaxy S25 Ultraல 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 60 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்காக மாற்றிருக்காங்க. அதை வயர் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது 60 வாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். அது மூலமாக 70% சார்ஜ் வந்து 30 நிமிஷத்தில் வந்து ஏறிடும் சொல்லியிருக்காங்க. இது போக வயர்லெஸ்லையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. போன தடவை QA சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை QA2 சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக 25 வாட்டில் வந்து வயர்லெஸ்ல சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியாக இந்த Samsung Galaxy S26 Ultra வருது. ஸோ இதோட பிரைசிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். போன தடவை Galaxy S25 Ultra என்ன பிரைசிங் இருந்துச்சுங்கிறதையும் சைட் பை சைடாக பார்க்கலாம். ஸோ பிரைசிங் ஒரு 10,000 பேஸ் பிரைஸ்க்கே கூடியிருக்கு. அதுக்கு அடுத்த மாடல் வந்து இன்னுமே வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக மொத்தம் நமக்கு இந்த Samsung Galaxy S25 Ultra கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த Galaxy S26 Ultraல என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா டிஸ்பிளே நமக்கு பிரைவசி டிஸ்பிளே அப்படிங்கிற புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது போக ப்ராசர் அப்கிரேட் ஆயிருக்கு. மற்றபடியாக நமக்கு கேமராஸ் எல்லாம் ஒன்று தான். இந்த ஏ யூட்டிலிட்டிஸ் மட்டும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்காங்க. பேட்டரிஸில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து மாறல. அதுக்கு பதிலாக நமக்கு இந்த ஸ்பீடு மட்டும் மாறுது. இதே மாதிரியான பேசிக்கான விஷயம் மட்டும் மாற்றிருக்காங்க. நமக்கு இது போக ஃபோன் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் தான் வந்து டிஃபரன்ஸை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் Galaxy S25 Ultraல உள்ள அதே விஷயங்கள் தான். மேபி இந்த ஏ அப்டேட்ஸ் கூட நமக்கு வந்து Galaxy S25 Ultraல கிடைச்சிரும். அந்த பிரைவசி டிஸ்பிளேங்கிற ஃபீச்சர் மட்டும் நமக்கு வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி எல்லா விஷயங்களும் Galaxy S25 Ultraல உள்ள ஃபீச்சர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் Galaxy S25 Ultraலேருந்து S26 அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைவசி டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மற்றபடி எல்லா விஷயங்களும் ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த Galaxy S26 Ultra ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றவருடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.